உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இம்மட்டுமாய் உம்முடைய பாதம் தரித்திருந்தோம். உம்முடைய துதிய வார்த்தை கேட்கும்படியாய் எங்கள் இருதயங்களை ஒதுக்குவீராக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் வருங்கள் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தை பிரகாரம் திருவார்த்தை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்விலே சபையான வேலை செய்யும்படியாய் கிருபைதார். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அடிய நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அது இருபுறம் கருத்துள்ள பட்டயமாய், இருபுறம் கருத்துடைய இந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானதுமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக அதை சரியாய் பகிர்ந்து கொடுக்கும்படியாக எனக்கு பலம் தாய். உம்முடைய தூயாவியானுடைய துணைக்குள்ளாய் எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை வெளிப்படும் போது விடுதலை உருவாகட்டும். வார்த்தை வெளிப்படும் போது அதிசயங்கள் நடைபெறட்டும். உம்முடைய வார்த்தை வெளிப்படும் போது ஜனங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். அது விரும்புகிற காரியத்தை நிறைவாய் செய்யும்படியாய் உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே பேசுவீராக. உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். நிறைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உண்டாவதாக. இந்த 2026 வருஷத்திலே நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் ஒரு வாரம் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். அந்த ஆயத்தத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? நீ ஆயத்தப்படு, ஜனத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் காவலாளனாகவும் இருக்க வேண்டியது ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டமாக காணப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் திருச்சபைக்கு விதவிதமாக செய்திகளை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை அவளுக்கு காண்பிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்தியை தந்து நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளில் நாம் வாசித்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தமக்கு சொந்தமான ஜனமாகவும் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை 4 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, chosen generation, இரண்டாவதாக ராயல் பிரைஸ்கோட், மூன்றாவதாக ஹோலி நேஷன், நான்காவதாக பெக்யூலியர் பீப்புள். எதற்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வேறுபிரிக்கிறார்? அவர் இருளின் அதிகாரத்தில் தம்முடைய பிள்ளைகளை ஏன் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னார். எதற்காக அந்த வசனம் சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை அழைத்து வேறு பிரித்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு கொடுக்கும் போது அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வைக்கிறார் என்பதை அந்த வேதம் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதனுக்குள்ளே காணப்படுகிற ஆவி சரியாக இருந்தால் மாத்திரம்தான் அவன் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். சத்ருவாகிய பிசாசான இந்த உலகத்திலே செய்கிற மிகப்பெரிய காரியம் திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்களையும் திருச்சபையையும் தனி மனிதனுடைய வாழ்வையும் சீர்குலைத்து போடுகிறபடியினாலே ஆண்டவர் அவர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய பணியை சரியாக நிறைவேற்ற முடியவில்லை. எனவே பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய இந்த நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அதை செய்வதற்கு தடையாய் கிடக்கிற என்ன என்பதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னார். நாம் அதை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய பணியை நிறைவாய் செய்யும்படியாய் நம்மை பயன்படுத்துவார். முதலாவதாக இங்கே ஆண்டவர் 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, you are the chosen generation. ஒரு மனிதனுக்கு தான் யார் என்ற உணர்வு வரும் என்று சொன்னால் மாத்திரம்தான் அவன் ஒரு காரியத்தை நிறைவாய் செய்ய முடியும். நாம் யானையை பார்த்திருப்போம். யானை அதன் கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன அந்த சங்கிலி எவ்வளவு சின்னதாக இருக்கும் பார்த்திருக்கேன். அது பிறந்த உடனே போடப்படுகிற சங்கிலி, அந்த சங்கிலி அது தன்னுடைய அந்த கட்டப்படக்கூடிய மரத்திலே கட்டப்படும். அது வளர வளர அந்த சங்கிலி ஒருவேளை அவன் கொஞ்சம் போல பெருசாக்கி கொடுக்கலாம், ஆனால் அந்த சங்கிலியை எளிதாக தகர்த்தெறியக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. ஒரு பெரிய மரத்தை ஒரு யானை ரொம்ப எளிதாக தூக்கி தள்ளிவிடும், சரிதானே? ஆனால் அது காலில் பட்டிருக்க சங்கிலி நீங்க பார்த்தீங்கன்னா அது சும்மா இழுத்தா வந்துடும். அவ்வளோ பலனுள்ள சங்கிலி தான் அதில் கட்டியிருக்கு. ஆனால் அதுக்குள்ள எழுதப்பட்டது என்னன்னா, இந்த சங்கிலியை நான் அறுக்க முடியாது, சின்ன வயசுல இழுத்து பார்க்கணும். அந்த நேரத்தில் அதை கழட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணும்? இழுத்து இழுத்து பார்த்து அதுக்குள்ள எழுதிடும், இனி இது மேல இந்த சங்கிலியை நான் தகர்க்க முடியாதுன்னு தீர்மானமா உள்ள எழுதிடும். ஆனா அது வளர்ந்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியை அந்த அறுத்து தள்ளக்கூடிய பலன் உள்ளதாக இருக்கும். ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன எழுதியிருக்கு? இந்த சங்கிலி அறுக்கப்பட முடியாது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலும் தனி மனித வாழ்வில் நம்மிடத்திலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய தகராறு இதுதான். ஒரு காலத்திலே நாம் ஒரு காரியத்தை செய்யும்படியாக தீர்மானமிட்டு வருகிறோம், ஏராளமான பிரச்சனைகள் வருகிறது, நாம் பின்வாங்கி விடுகிறோம். நம்ம என்ன எழுதுகிறோம்? இனிமேல் நம்ம இதுல ஜெயிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை chosen generation, ஏதாவது உலக மனிதர்கள் உங்களை வேறு பிரிக்கிறார். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், சாதனத்தை வாங்கும் போது கத்திரிக்காய் வாங்கினாலும் என்ன பண்ணுகிறோம்? ஒரு கூட்டத்துல ஒரு நல்ல கத்திரிக்காய் தான் தேடுறோம், அப்படிதானே? எந்த காய்கறி வாங்கினாலும் முதலாவது என்ன செய்கிறோம்? அங்க நிறைய போட்டிருப்பாங்க. விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டது இல்லை, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வாங்குற நம்ம என்ன பண்ணுவோம்? புழுவுல கத்திரிக்காய் எடுப்போமா? வெளியே புழு இருந்தா எடுப்போமா? அப்ப என்ன பண்ணுகிறோம்? அங்கே நிறைய கத்திரிக்காய் கிடக்குகிறது. ஆனா எதை எடுக்கிறோம்? புழுவில்லாத கத்திரிக்காய தேடி எடுக்கிறோம். எதற்காக? அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். நம்முடைய கூட்டுக்கு குழம்புக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் என்று நினைக்கிறோம். அதை போலத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? chosen generation அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்ன பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தை ஆரம்பத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா இவைகளிலே சிதறி கிடக்கிற யூத ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கும்படியாக திட்டமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே இந்த நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். பரதேசிகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார்.
எப்படி? நம்ம எல்லாம் யாரு? பரதேசி. உலக மனிதருடைய கூட்டத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யாரு? ரொம்ப சொற்ப ஜனங்கள். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் எண்ணிக்கையில பெரியவர்களாக இருக்கிறதுனால் நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாக கிடக்கும் போது, எல்லா ஜனங்களோடும் எல்லா ஜனங்களுடைய ஜனப்பெருக்கத்திலும் குறைவாக இருக்கும் போது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது சொல்லுகிறார், நீங்கள் அநேக ஜனங்களாக இருந்தபடியினாலே நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மிக சொற்பமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தெரிந்துதான் உங்களை தெரிந்து கொள்ள. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் chosen generation. எப்படி? எல்லா மனிதர்களிடத்திலும் உங்களை வேறுபடுகிறார். நீங்க உங்கள் சுயநீதியினாலோ இல்லது நம்முடைய நீதிகரிப்பினாலே நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நம் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இந்த 2026ஆம் வருஷத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகள் அநேகம் உண்டு. இந்த ஜனவரி மாதம் ஆயத்தத்தின் மாதம் மாத்திரமல்ல, இது விதைப்பின் மாதம். இந்த மாதத்துல நாம் எதை விதைக்கிறோமோ இந்த வருடத்திலே அறுவடையை காணப்படுகிறோம், நாம் காணப்போகிறோம். நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விதைக்காம இருந்தா என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. நான் விதைக்கிறேன் எதற்காக? இது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விதைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் 2026ஆம் வருஷத்துக்குள்ளே நம்முடைய சபையிலே திரளான ஆத்துமாக்கள் வேண்டும். இந்த ஒரே நோக்கம் தான், வேற ஒரு நோக்கமே இல்லை. அதைத்தான் இந்த வருஷத்துல ஆரம்பத்திற்கு அந்த செய்தியை கொடுக்கிறார். நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம chosen generation என்று நம்ம இருதயத்துக்குள்ள எழுதணும். நான் யாரு? உலக மனுஷன் இல்லை. நான் யாரு? நான் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, ஜெனரேஷன் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லும் போது என்ன தெரியுமா? அவன் யாரு? சரீரம் செத்து போனோம். 75 வயசுல ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆண்டவர் வந்து பேசும்போது, அந்த தேவதூதன் வந்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், என் சரீரம் செத்து போயிடுச்சு, என் மனைவியுடைய கற்பம் இனிமேல் கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன? 75 வயசுல கூப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அநேக ஜனங்களுக்கு நான் உன்னை தகப்பனாக்குவேன், பூமியிலே உனக்குள்ளாக உள்ள சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததிக்குள்ளே பூமி ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளை இல்ல, அற்பமாய் எண்ணப்பட்ட ஆபிரகாம் சாராளிடத்திலே ஆண்டவர் ஒரு குழந்தையாய் ஈசாக்கை கொடுத்து அவனுடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதா யார்? ஆபிரகாம் நம்முடைய முற்பிதா. அவர் முத்தமும் அவருடைய சரீரம் செத்து போய் அவருடைய வாழ்விலே நம்பிக்கையற்ற நேரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டது. எனவே நமக்கு நினைவு வேணும், கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கழிந்த வாரத்தில் கர்த்தர் கொடுத்த செய்தி என்ன? நீங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ள. நீங்க உணர்ந்தா மாத்திரம்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். எனவே முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, நினைக்க வேண்டிய காரியம் நமக்குள்ள நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, சந்ததி, chosen generation. இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிறது ராஜரீக ஆசாரிய கூட்டம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று எழுதப்படுகிறது. அதே போல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது மாறி போகாத ஆசாரியத்துவம் என்று சொல்லப்படுகிறது, unchangeable priesthood. அதே போல இந்த ஆண்டவர் ராயல் பிரைஸ்ட்ஹுட். ராயல் பிரைஸ்ட்ஹுட் என்ன? எதுக்காக ராயல் பிரைஸ்ட்ஹுட் ஆக்குகிறார்? ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஹோலி பிரைஸ்ட்ஹுட் என்று சொல்லப்படுது, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், நிலையான மாறாத உடன்படிக்கையுள்ள ஆசாரிய கூட்டம். ஆண்டவன் எதற்காக தெரிந்திருக்கிறார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
பரிசுத்த ஆசாரிய கூட்டத்துக்கு எதை கொடுத்திருக்கிறார் சொல்ல தெரியுமா? பலி செலுத்தக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு எதை கொடுக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான கருவியாக நம்மை தெரிந்து கொடுத்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம எளிதாக அந்த வசனத்தை வாசித்து கடந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது, இனிமேல் வாசிக்கும் போது அதுல ஒரு கருத்து இருக்கணும். நம்ம யாரு? நம்ம யாரு? We are chosen generation. நம்ம யாரு? ராயல் பிரைஸ்குட். ராயல் பிரைஸ்குட்னா என்னது? ராஜரீக ஆசாரிய கூட்டம். சாதாரணமா போற மாதிரி இல்ல. நம்ம ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ண வைத்து நல்ல போகும்போது எப்படி ராஜா நமக்கு முன்னா போனா எப்படி இருக்கும்? அதை போல ஒரு காரியத்தை தருகிறார். அதான் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் 28ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இதோ வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு என்ன கொடுத்தார்? வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம். எதற்காக? You are the royal priesthood. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். மாறாத நித்திய ராஜரீக ஆசாரிய, மாறாத ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்ன அந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருடைய ஆசாரியத்துவம் அழிந்து போகிறது. ஆனால் இயேசு மாத்திரம்தான் மாறாத நித்திய ஆசாரியராக இருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? நாம் நம்முடைய ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு காலத்துல நாம் எங்க கிடந்தோம்? இருளுக்குள்ள கிடந்தோம். அப்படிதானே? 2:9 வாசித்து பாருங்க திரும்ப. நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு காலத்துல இருளுக்குள்ள கிடந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திலே கொண்டு வந்தார். இருள்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போற வழி தெரியாது, செய்கிற முயற்சிகளிலே வாய்க்குமா என்று தெரியாது. நம்ம எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினார்கள். நம்ம ஒரு ரூம்ல கிடந்து அழுது கொண்டு கிடந்த நாட்களை நாம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்வில் அது வந்திருக்கா இல்லையா? அது வராம ஒரு மனிதனுடைய வாழ்வும் இல்லை. உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனும் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்துதான் போகும். இருள் எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்டு கிடக்கும். எங்கேயுமே கைவிட்ட முடியாது. வழிகள் எல்லாம் அடைத்து கிடக்கும். என்ன செய்வதென்று தெரியாதபடி தத்தளிக்கிற நேரத்திலே உலக மனுஷன் எதை செய்கிறான்? மனிதனிடத்தை தேடி போகிறான். வேறு காரியங்களை அவன் தேடி போகிறபடியினாலே அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியாதபடி பாதியிலே தன்னுடைய வாழ்வை முடித்தது. எத்தனையோ ஜனங்கள் நாம் போகிற அதே பிரச்சனைக்குள்ள மாற்றின எத்தனையோ பேர் நம்முடைய அன்றாட வாழ்விலே பத்திரிகைகளை பார்க்கிறோம், செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், நம்முடைய நியூஸ்களை பார்க்கிறோம். அநேகர் தற்கொலை செய்கிறார்கள். காரணம் என்ன? பிரச்சனைகளுக்கு வெளியே வர முடியவில்லை. நம்முடைய சூழ்நிலை, அவர்கள் அதே சூழ்நிலை கடந்து போகிறார்கள், அவர் வெளியே வர முடியவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை இருளின் அந்த காலத்திலிருந்து மீட்டெடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். வெளிச்சத்துல கொண்டு வந்து பிசாசை பார்த்து சொல்றார். பிசாசானவன் யார்? இருளின் அதிபதி. அவன் நம்மளை பார்த்தோன்னு சொல்லுவான், இவன் முடிந்து போனான் என்று நினைப்பான், சொல்லுவான். நம்முடைய காலகட்டத்துல மற்ற ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவான், இவன் இதோட தீர்ந்து போனான். ஆனா நம்ம எழும்பி வந்த உடனே பார்ப்பான், ஆஹா உலகமும் பார்க்கும், எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைத்த மனிதன் எழும்பி நிற்கிறான். யாரால் எழும்பி நின்றான்? இயேசு என்ற ஒரு மனிதனை அவன் கையில எடுத்தபடியினாலே இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறான். எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மை போல படித்தவர்கள், நம்மை போல நம்மோடு நடந்து வந்தவர்கள், நம்மை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் எத்தனையோ பேர் இன்னும் இருளுக்குள்ளே கிடக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டபடியினாலே இங்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே வந்து சுகமாய் இருக்கிறோம். அநேக நேரங்களில நமக்கு வழிகாட்டுகிற நம்முடைய ஆண்டவருடைய வசனம் அது நமக்கு வெளிச்சமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வர வைத்தவருடைய புண்ணியங்களை என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முதலாவது உங்களை chosen ஜெனரேஷனாக வைக்கிறார். இரண்டாவது ராஜரீக ஆசாரிய கூட்டமாகி நமக்கு முன்பாக ராஜா கடந்து போகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது holy nation. ஆண்டவர் God is making you the holy nation. பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மத்தேயு யாத்ரா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ரா 15ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க ஆண்டவர் மோசே கொடுத்த கட்டளை எழுதப்படுகிறது. இவர்கள் சீனாய் வனாந்தரத்திலே வந்து விட்டார்கள். வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கும்படியாக மோசேயை கூப்பிடுகிறார். சீனாய் மலைக்கு மேலாக ஆண்டவர் மோசேயை கூப்பிடும் போது சொல்லுகிறார், மோசேயே நீ
உன்னிடத்திலே சொல்லு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நீங்கள் 3ஆம் நாளுக்கு ஆயத்தமாயிருங்கள். ஏனென்று சொன்னால் நான் வரப்போகிறேன். ஆண்டவர் யார்? அவர் மகா பரிசுத்தர். அவர் மகா பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கும் முன்பாக மோசேயிடத்திலே கொடுத்த கட்டளை என்ன? இவர் பரிசுத்த ஜாதி, நான் பரிசுத்தவான், எனவே இவரை பரிசுத்தத்தோடு சந்திக்கும்படியாக வருகிறேன் என்று சொல்லி அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் யார்? பரிசுத்தர், மகா பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் கொண்டாடுகிற அந்த நாளாகும். நாம் ஆலயத்திலே வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் போது திரளான தூதர்கள் ஆண்டவரோடு சேர்ந்து நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அவர் யார்? பரிசுத்தர், சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்று ஓயாமல் கேருபீன்கள் சேராபீன்கள் கொண்டாடுகிறார். நாமும் பரிசுத்தவான்களாகும்படியாக அழைக்கப்பட்ட ஜனம். என்ன பண்ணணும்? பரிசுத்தமாகி என்ன பண்ண போகிறோம்? மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 31ஆம் அதிகாரம் யாத்ரா 19ஆம் அதிகாரத்திலே 10-11ஆம் வசனத்திலே சொல்லப்படும் 3ஆம் நாளுக்கு ஆயத்தமாயிருங்கள், நான் வரப்போகிறேன். கர்த்தர் வரும்போது என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிற வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இந்த சாலமன் சொல்கிற வானாதி வானங்கள் சாலமனுடைய தேவாலயத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாது இருக்க மகா பெரிய தேவனானவருக்கு ஆலயத்தை கட்டுவது எப்படி? ஆண்டவர் யார்? பரிசுத்தர். அவர் யார்? அவர் கோரினேஷன், பரிசுத்த ஜாதியாக நம்மை தெரிந்து கொண்டவர். பரிசுத்தம் என்னது? முதல்ல ஒரு கத்தரியா வாங்குகிறோம், கடையில் கொண்டு வந்தோம், என்ன பண்ணுகிறோம்? என்ன பண்ணுவோம்? அப்படியே வெட்டி குழம்புல போடுவோமா? என்ன பண்ணுவாங்க? கழுவணும். அதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை இந்த ஜனத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்து உங்களுக்கு அபிஷேகத்தை தந்த ஆவியின் அபிஷேகத்தை தரும் முன்பாக உங்களை கழுவுகிறார். கழுவி நீங்கள் செயல்பட வேண்டிய அந்த வல்லமை உங்களுக்கு தரும்படியாக என்ன செய்கிறார்? பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் தேவனை தரிசிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்கள், திரளான ஜனங்கள் வெளியே கிடக்கிறார்கள். இதே மாதிரி நம்முடைய சூழ்நிலைகளை கிடக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இந்த வருடத்திலே மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள. நம்ம யாரு? chosen generation. நம்ம யாரு? ராயல் priesthood. நம்ம யாரு? holy nation. 4ஆவதாக ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொந்த ஜனமாக, peculiar people. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், உங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். சொந்த ஜனம் என்று சொன்னால் என்ன? நம்ம ஆண்டவர் அந்த அழிவுக்குள்ளிருந்து மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு திருமுழுக்களை நம்மை இணைய வைத்து இன்றைக்கு நமக்கு திருவிருந்தை கொடுக்கிறார். இதற்காக தெரியுமா? நாம் அவருடைய சொந்த ஜனம். சொந்த ஜனம்னா என்னத்த? ஒரு பிளேட்டை நாம் வைத்திருக்கிறோம், அது நிறைய சாப்பாடு போடுகிறோம். சாப்பாடு போட்டு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணும்? எல்லாரும் ஒரு சைட்லேருந்து சாப்பிடும். அதே வேளையில் இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நம்ம அதை சாப்பிட அளவு பண்ணுவோமா? ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வைக்கணும். ஆனால் நம்ம பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், கணவன் மனைவினா என்ன பண்ணுவோம்? சாப்பிட நமக்கு எந்த விதமான அருவருப்பும் தெரியாது. ஆனால் இன்னொரு ஆள் வந்து உட்கார்ந்ததில் கை வைக்கும் போய் இருக்கும். புரியுதா இல்லையா? ஆண்டவன் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறார்? சொந்த ஜனம். நம்முடைய சாப்பாடு அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக தந்தார். அவருடைய சொந்த சரீரத்தை நமக்காக தந்து நம்மோடு கூட அவர் பந்தி இருக்கிறார். சீடர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை கொண்டு வந்து உட்கார வைத்து அவளோடு பந்தி இருக்கிறார். ஒரே ரத்தம், ஒரே சரீரம் என்று சொல்லி அவர் அப்பத்தை விட்டு ஜனங்களை கையிலே கொடுக்கிறார். சீடர்கள் கையிலே கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். அவர் தன்னுடைய ரத்தத்தை எடுத்து கொடுத்து, இது என்னுடைய ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை என்று சொல்லி அவர்களுக்கு தன்னோடு உட்கார வைத்து சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த திருவிருந்தை ஆசரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோமா? நேற்றைக்கு நான் பதிவு போட்டேன், இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. எனவே எல்லாரும் ஜெபத்தோடு வரணும், ஆயத்தத்தோடு வரணும். ஆயத்தத்தோடு வந்து ஆண்டோட பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். என்ன சொன்னா, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்காக தந்தார். பாவிகளான நம்மேல் அவர் கிருபை உள்ளவராயிருந்து
அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரி கூட்டமாக்கி தம்முடைய இரத்தத்தை நமக்கு தந்து தம்முடைய பரிசுத்தாலே நம்மேலே ஊற்றி அவர் முழுவதுமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்த கொடுத்து தம்முடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பெயரானது உலகம் முழுவதும் காணப்படும். நம்ம தனி மனிதனாக ஒரு ஆபிரகாமின் சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டு ராயல் பிரிஸ்ஹுட்டாக நம்மை ஆண்டவர் அவர் வேறு பிரித்து நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்து இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். உணவு வேணும், என்ன செய்தி நாம் கொடுக்கிறோம், அது கேட்கிறது மாத்திரமல்ல, அநேகர்கள் கேட்டுவிட்டு போய்விடுகிறோம். உள்ளத்துக்குள்ள எழுத ஆண்டவரே, நான் தொடர்ந்து அதைத்தான் சொல்லுவேன், நம்மை கொண்டு ஒரு ஆத்மாவாவது இந்த வருடத்திலே உள்ளே வர வேண்டும். இந்த திருச்சபைக்குள்ளே திரளான ஆத்மாக்களை ஆண்டவர் தரும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். திரளான ஜனங்கள் உண்டு. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் தம்முடைய கிரியை செய்யும்படியாக இறங்கி வரப்போகிறார். அது தாமக்கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது. சீனாய் மலையிலே மோசே வரவழைத்த ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்து கற்பனைகளை கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் அவைகளை கீழ்ப்படிந்து ஒப்புக்கொண்டு வாழும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த திருச்சபை வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நமக்குள்ள நம் கழிந்து வர கொடுத்த செய்தி என்னாகும் 23ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்திலே சொல்லப்பட்டது. என்ன செய்தி? கழிந்து வர செய்தி என்ன? ஒரு வசனத்தை ஞாபகத்திலே நாம் வைத்திருப்போம் என்று சொன்னான். ஆண்டவர் யார்? அவர் இஸ்ரவேலை குற்றம் காண்கிறவர் அல்ல. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு தாங்கள் பலனை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை chosen ஜெனரேஷனாக, ராயல் பிரிஸ்ஹுட்டாக, ஹோலி நேஷனாக, பெக்யூலியர் பீப்புளாக தெரிந்து கொண்டார். எப்படி? அவர் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக வேறு பிரித்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்கி பரிசுத்த ஜாதியாக்கி அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்கு அவர் வேலை செய்யணுமா வேண்டாமா? வேலை செய்யணுமா வேண்டாமா? நம்மாலே யாராவது இடறி போயிருப்பார் என்று சொன்னா தேடணும். நம்மை விட்டு போனவர்கள் அவர்கள் இந்த இருளுக்குள்ளே கிடக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏதோ சூழ்நிலைகளுக்குள்ளே போனவர்கள் திரும்ப வரணும். நம்ம பணி செய்யணும். ஆண்டவரே, நீர் என்னை அழிவின் குழியில் இருந்து மீட்டெடுத்து இந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சின்ன நம்ம ஒரே காரியத்தை 2 விதமாக டீல் பண்ண முடியும் இல்லையா? ஒரு காரியத்தை கோபத்திலையும் செய்ய முடியும், அதே காரியத்தை அன்பினாலும் செய்ய முடியும். ஆண்டவருடைய அழைப்பு என்ன? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே நிலைத்திருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இந்த சில காரியங்களை கோபத்தில் செய்கிறோம், செய்து முடித்து விட்டு தான் யோசிக்கிறோம், நம்ம இதை அன்பா செய்திருக்கலாமே, இதே காரியத்தை நம்ம அன்பால செய்திருக்கலாமே. கோபத்தை செய்யும் போது கோபத்தில் செய்யும் போது என்ன ஆகுறது? ஜனங்கள் இடறி போகிறார். நம்ம குடும்பத்திலையும் பாருங்க, பிள்ளைகளை கண்டிக்கிறோம், கண்டிக்க விடத்தில் கண்டிப்பாக கண்டிக்கிறோம். பிறம்பை கையாளவன் தன் பிள்ளையை பகைக்கிறான், தன் மகனை பகைக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆனால் சில காரியங்களை நம் பிள்ளைகளுக்கு அன்பாய் நாம் நிறைவேற்ற முடியும். அதை போலத்தான் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் அது அறிவிக்கப்படும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கடின முகத்தை விட்டு விட்டு இன்முகம் காட்டுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறவை எல்லாம் ஒரு நாள் மாறிப்போம். எப்போ தெளிவா இருக்கணும், உலகத்தில் வைக்கிறதெல்லாம் மாறிப்போம். ஆனால் நித்திய ராஜ்யத்துக்கு ஆனால் சேர்க்கிற ஆத்துமாக்கள் ஒரு காலம் அவை மாறி போகாது. எனவே நாம் யார் என்ற உணர்வோடு, நாம் யார்? chosen ஜெனரேஷன், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரிஸ்ஹுட். நாம் யார்? பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருந்து காரியத்தை செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு நடத்துவாராக. நாம்